இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு விவகாரமா இருக்குது. 10 சவரன் நகை காணாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்துற போது கொடூரமா தாக்கி என்ன பண்றாங்க, அவர் திடீர்னு உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே எடுத்து அந்த பிரச்சனையை பெரிய பூதாகாரமாக்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடத்திட்டு இருக்காங்க. கண்டனங்கள் அறிக்கைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அடிப்படையில என்னன்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி காவலாளியா சேர்றாரு இளைஞர் அஜித்குமார். இவரு இந்த 3 மாதம் தான் வேலைக்கு சேர்ந்தாகுது. இந்த கோயிலுக்கு வந்த ஒரு கார்ல ஒரு தாயும் மகளும் இளைஞர் அஜித்குமார்கிட்ட கார் சாவியை கொடுத்து அவர்கிட்ட காரை பார்க் பண்ண சொல்றாங்க. அப்படி பார்க் பண்ணும்போது பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்ல வச்சிருந்த நகை, நாங்க கழட்டி வச்சிருந்த 10 சவர நகையை